உங்கள் சேகர் ஆர்டிஸ்ட் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. வாங்க, நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சினி ஆர்ட் ஒர்க் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது எழுதி விடுங்க. வாங்க வீடியோவை பாருங்கள். நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இடம் கேஜிஎஃப் தங்கவை. நீங்கள் நிறையா சினிமாவில் பார்த்துருக்கலாம், இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். இதை பற்றி நான் எதையுமே சொல்ல போகிறது கிடையாது. பாருங்கள், இந்த இடத்த மட்டும் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த நாங்கள் உள்ளே நுழையிறதுக்காக நிறைய ஒரு போராட்டங்கள் இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு பார்க்குறதுக்கு பர்மிஷனே கொடுக்கலாம். அங்கே எங்களுக்கு கேஜிஎஃப் ஃப்ரெண்டு முரளின்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். அவர் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாப்புல. அவர் தான் எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்து அந்த இடத்தெல்லாம் சுற்றி காமிச்சு நிறையா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். அவருக்கு இவர் தான் அந்த முரளி. பெரிய நன்றிங்க அவருக்கு. நல்ல மனுஷர் அவர். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த ஊர். கேஜிஎஃப்னா நான் ஏதோ எங்கேயோ ஒரு கர்நாடகாவில் கடைசி பாடல் இருக்குன்னு நினச்சிங்க. ஆனால் நம்ம ஒசூர் பக்கத்துலேயே இருக்குங்க. பார்த்தா கேஜிஎஃப்ல உள்ளே நுழைஞ்சா ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் தமிழ் மக்கள் தான், எங்கே பார்த்தாலும் தமிழ் தான். அதுவும் பூர்வீக குடும்ப மக்கள் எல்லாம் உண்மையான தமிழ் மக்கள் அங்கே இருக்காங்க. செம்மையாக இருக்கு பாருங்க இடம். அந்த ஊர் விட்டு வர்றதே எனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மோடு, இந்த மண், இதெல்லாம் அந்த நிலக்க வழியில் சுரங்கம் நோண்டி பல கிலோமீட்டருக்கு சுரங்கம் நோண்டிருக்காங்க. அங்கே உள்ளேருந்து எடுக்கப்படுற மண் தாங்க அது. தங்கத்தெல்லாம் எடுத்து வடிகட்டின சக்கை தான் அந்த மண்ணெல்லாம் அடிக்கிறது பார்த்தீங்களா அது. ஆனால் இந்த மண்ணிலே இன்னும் பாதி தங்கம் இருக்குங்களாம். அப்படியே ஜொலிக்குதுங்க அந்த மண். அது மேலே நடந்து போகும்போதுமே தங்க கட்டி மேலே காலை வச்சு நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எங்களுக்கு நாங்கள் உணர்ந்தோம். பாதி தங்கம் அந்த மண்ணிலே இருக்கு பாருங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் படம் நிறையா படம் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு படம் பேர் சொல்கிறாங்க, திருடா திருடி. நம்ம தனுஷ் சார் நடிச்சார்ல, அந்த படம் தான். மன்மதராஜா சாங் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. பாருங்க அப்படியே கட்டி கட்டி கட்டியாக அடிக்கிருக்கு பாருங்க. தங்க மாதிரியே இருக்கு பாருங்க அந்த இடம். சூப்பராக இருக்கு. அப்படியே பக்கத்தில் அந்த பழைய அந்த தங்கம் இருக்கிற ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. அதுக்குள்ளே தங்கம் நிறையா தேங்கிருக்கு. நாங்கள் நேரடியாக கிட்ட போய் பார்க்கல. அங்கே உள்ளே இருக்கிற மக்கள்லாம் சொன்னாங்க அந்த ஃபேக்ட்ரியில் இன்னும் கிலோ கணக்கில் தங்கம்லாம் அப்படி இப்படி தேங்கிருக்கு. எவ்வளோ அகலத்துக்கு இந்த மண்ணை எடுத்து போட்டு எவ்வளோ பெரிய சுரங்கம் நோண்டிருக்கிறாங்க. பார்க்கவே பெருமைக்குதுங்க. பாருங்க அப்படி சொல்லிட்டு பாருங்க அந்த மண்ணை. என்ன ஒரு அற்புதமாக இருக்கு பாருங்க. நடக்கும்போதும் சும்மா அப்படி ஜம்பிங் ஆகுது. ஏன்னா அந்த மண் அப்படி ஸ்மூத்தாக இருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கேருந்து ஒரு கைப்பிடி மண் கூட எடுத்து வரலான்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் விடலாம், செக் பண்ணேன். அவ்வளோ செக்கிங் அங்கே. ஏதோ இருக்க நேரம் நல்லா அமைஞ்சிருச்சு. பார்த்துட்டு உண்டான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுதாங்க அந்த ஃபேக்ட்ரி. இங்கே பாருங்கள் நேராக தெரியுது பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் தங்க